ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து கடலை பருப்பு வச்சு நான் லட்டு தாங்க செய்ய போகிறேன். கடலை பருப்பில் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது. நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த கடலை பருப்பு அரை மணி நேரம் மேலே வைக்காதீங்க, அரை மணி நேரமே போதும் இதுக்கு. இது வந்து நல்லா கொரப்பாக அடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜாரில் போட்டு கொரப்பாக அடிச்சுட்டேன். இது ரொம்ப ஈஸி மெத்தடில் தாங்க நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பக்குவம்லாம் அதுக்கு தேவையே இல்லை. பதம்லாம் கரெக்டான இதில் வந்துடும். இது வந்து நான் அடிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அடிச்சிடலாம். ரொம்ப வந்து தண்ணி போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தெளித்து அடிச்சுக்குங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு தான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். இது வந்து கலக்கின மாவு வந்து சும்மா எண்ணெய் சூடாகட்டும், வடை மாதிரி போட்டு நாங்கள் எல்லாம் ஆஃப் இதாக நாங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த கப்பில் தாங்க நான் போட்டேன், ஒரு கப்பு. இதே கப்பில் தான் சர்க்கரையும் போடணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து சும்மா குட்டி குட்டியாக நாங்கள் வடை மாதிரி போட்டு எல்லாமே வறுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இது, யார் வேணாலும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி நல்லா வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தட் இது. சும்மா ரொம்ப மொறுப்பும் இல்லாமல் சும்மா ஆஃப் இதாக நாங்கள் வறுத்துக்கணும். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வறுத்தணும்னு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் சுட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப வந்து ஹார்டாக இது பண்ணிடுச்சுன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்காது. சும்மா ஒரு பாதி தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அடிச்சிடலாம். ஆறின பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஆறிச்சு. இப்போ பாருங்கள், ஜாரில் வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா தொடச்சி ஈரப்பதமே இல்லாமல் இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு கொரப்பாக அடிச்சிடலாம். இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு. இது அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்குது பாருங்கள். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று தாங்க, ஒரே ஒரு சுற்று, இன்னொரு ஒரு சுற்று, 2 சுற்று தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். நல்லா கொரன்னு ரவையோடைய கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும். நல்லா சூப்பராக வந்து இதாகிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வந்து நாங்கள் பாகு வந்து காய்ச்சிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் இந்த இதில் தாங்க நான் மாவு எடுத்தேன். இந்த டப்பாவில் ஒரு இதே அளவு நாங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு இது போட்டோம்ல, இதில் வந்து பாதி வந்து தண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா கரையட்டும். இந்த இதுதாங்க மெயின். நல்லா கொஞ்சம் ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும், வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கம்மி பதம் வரட்டும். இதில் வந்து ஒரு சிட்டிகை கலர் உங்கள் விருப்பம் அது இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து எல்லோ கலர் போடுறேன் கொஞ்சமாக. இதுலேயே வந்து ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். சாமி பத்தா பாருங்கள், ஒரு கம்மி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்மி பதம் இந்த மாதிரி வந்தாலே போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் இது அரைச்சிருக்கிறோம் இல்லை, அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இது வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஆறுனா உங்களுக்கு இது இருக்கும். நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் மறுபடியும் நெய்யில் வந்து முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலக்கிட்டு இது மூடி வச்சிடலாம். இப்போ வந்து முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு இப்போது முந்திரி பாதாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்குங்க. திராட்சை இருந்தால் கூட போட்டுக்குங்க. நான் வந்து திராட்சை போட மாட்டேன், எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் முந்திரியும் பாதாம் தான் நான் போடுறேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பியூரிங்க. இது நல்லா பியூரிகி போட்டால் உங்களுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள்,
இது வந்து வறுத்த வந்து முந்திரி பாதாம் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போவே பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு வந்து கம்மியாகட்டும். நாங்கள் நல்லா வந்து உருண்டை பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சுன்னா கையில் உருண்டை வரும். உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் நெய் போட்டுக்குங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும், உருண்டை பண்ணிக்கலாம். அந்த கலருக்கும் இதுக்கும் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது ஈஸியான முறைங்க. நீங்கள் அரை மணி நேரம் கூட ஜாஸ்தி தான், டக்குன்னு பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறிச்சிங்க. இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக நெய் தடவி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ உருண்டை பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் சூடாக இருக்குது. இது வந்து நல்லா வந்து ஆறுனா இன்னும் உங்களுக்கு இழுத்து இருந்துச்சு. இந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், சூப்பரான லட்டு வந்து வீட்டிலேயே சுலபமான முறையில் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் தீபாவளி கொண்டாடுங்க. சூப்பரான லட்டு செஞ்சு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எல்லாமே செஞ்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை லட்டு வந்திருக்குன்னு. எத்தனை லட்டு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ லட்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு சின்ன கப்பில் தான் நான் போட்டேன். பாருங்கள், 3/4 கிலோ 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும் இந்த லட்டு. எத்தனை லட்டு வந்திருக்கு பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 13, 14, 15 லட்டு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு செஞ்சு செம்மையான ஈஸியான மெத்தடுங்க இது. நான் சொன்னது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தமிழ் அவ்வளோ வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது வருது. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. சூப்பராக ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸு. உங்களுக்கு வந்து செம்மையான டிஷ்ஷு, சுலபமான முறையில் நான் சொன்னது. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.